வணக்கம். நம்ம இன்றைக்கி 6 மாத குழந்தைக்கு கொடுக்குற ராகி மால்ட் எப்படி சேர்த்து சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இது நான் ஒரு டம்ளர் ராகி எடுத்து 2 நாள் நல்லா கழுவிட்டு ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுருந்தேன். மறுநாள் எடுக்க முடியல, நல்லா முளை வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இதனால் காய வச்சுருக்கேன், நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ராகி முளை கட்டினது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 10 கிட்ட பாதாம் சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ அடுப்பில் ஈரமே இல்லாத வானல் வச்சுட்டு மெல்லிய தீ வச்சுட்டு இதை நல்லா கொஞ்சமாக வறுப்பு எடுத்துக்கணும். ஒரு வறுப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு ராகி மால்ட் ரெடி பண்ணி கொடுக்கலாம். முளை கட்டின ராகி இது நல்ல சத்து, எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். பாதாம் கால்சியம் சத்து, குழந்தைங்களுக்கு மூட்டு வலி எலும்பு வலி இல்லாமல் இருக்கும், எலும்புக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இதை லைட்டாக ஒரு வறுத்துக்கலாம் மிதமான சூட்டில். இது ரொம்ப அதிகமாக செய்து வச்சுக்கக்கூடாது. குழந்தைன்றதுனால ஒரு 2 ஸ்பூன் தான் சாப்பிடும் குழந்தை. அதனால் 1 டம்ளர் இந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டியாக எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்து வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு இது மாற்றி மாற்றி கொடுக்குற உணவுகள்லாம் இப்போ நான் தொடர்ந்து வீடியோ போடலான்னு இருக்கிறேன். என் பேத்திக்காக செய்கிறதையே நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி குழந்தை இருந்தால் இல்லை பார்க்குறவங்களுக்கு பேத்தி இருந்தாலும் பிகினர்ஸ் பார்த்தாலும் இதேமாரி யூஸ் பண்ணிக்கோங்க. முளை கட்டின ராகின்னும் போது கொஞ்சம் நல்லா முளைப்பு வந்திருக்கும், ரொம்ப ரிச்சான சத்து இருக்கும். அதனால தான் இப்போ இது நல்லா கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இதை நல்லா நைஸாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு நைஸாக நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ நைஸாக நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது நைஸாக இருந்தாலும் இதை நம்ம சலித்து எடுத்துக்கணும். குழந்தைக்குன்றதுனால கொஞ்சம் கூட கப்பிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் ஒரு நல்ல சுத்தமான ஜல்லடையில் கொட்டி இதை சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஜலிச்சுட்டு இந்த கப்பிகள்லாம் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக நல்லா சன்னமாக மாவு இருக்கணும். இப்போ தான் குழந்தைங்களுக்கு ஒரு திப்பி இல்லாமல் இருக்கும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் சில்வர் டப்பாவில் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு குழந்தைங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டு அப்படியே சுடுதண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு லிக்விடாக நல்லா திக்காக காய்ச்சி கூழ் பதத்துக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். இப்போ இதை நான் குழச்சி நான் செய்யும்போது காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா எடுத்து டப்பியில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளே வீட்டில் சூப்பராக ராகி மால்ட்டு தயார் பண்ணியாச்சு. இந்த ராகி மால்ட்டு இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.